நீ உன் கோலை உன் கையில் சமுத்திரத்தின் மேல் ஊற்றி சமுத்திரத்தை துணக்கவும். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக காத்திரை நடக்கும். அப்படி ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல, நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல. நீங்கள் நானும் விசுவாசிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ள தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம கேட்கிறது தெய்வம். எனக்கு அன்பான ஆண்டவர்களே, முன்புறமாக சமுத்திரம், பின்புறமாக பார்வையுடைய படை, எந்த சூழ்நிலையும் வர நிச்சயம் ஒரு சூழ்நிலை எல்லாம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நானே யாருமே இல்லை, நானே வழியும் சத்தியமும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட ஆண்டுடைய கதவு விசிப்பது எனக்கு அன்பானவர்களே, முன்புறமாக இருந்த தேவதூதனானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்புறமாக சென்று கொண்டிருந்த அந்த தேவதூதனானவர் இங்க போன இப்போ பின்பக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு பின்பக்கமாக நிற்கிறாரு? பார்வனுடைய படையோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவாக நிற்கிறாரு. இப்போ பார்வனுடைய படை வீசவில்லை, ஒரு 8 எடுத்து நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. நீங்கள் நான் விசுவாசிக்கிறது